தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ் அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து அவர் எழுதிய ஹிந்து விரதங்களும் விழாக்களும் என்ற நூலில் இன்றைய நிகழ்வில் நாம் தத்தாத்ரேயர் ஜெயந்தி குறித்து சிந்திக்க இருக்கிறோம். ஓம் நமோ பகவதே தத்தாத்ரேயாய. மார்கழி மாதத்தில் பௌர்ணமி தினத்தில் தத்தாத்ரேய ஜெயந்தி வருகிறது. அனசூயை கற்பிற்கு எடுத்துக்காட்டாக கருதப்படுகிறாள். பெரிய முனிவரும் முக்கிய துறவியரில் ஒருவருமான அத்ரி மகரிஷியின் மனைவி ஆவாள் அவள். கணவனுக்கு பணிந்து நடப்பதும் கணவனையே கண்கண்ட கடவுளாக கருதுவதும் தான் பதிவிரதா தர்மத்தின் இலக்கணமாகும். அனசூயை அத்தகைய சிறந்த பதிவிரத்தையாக இருந்தாள். பிரம்மா விஷ்ணு சிவனுக்கு இணையான குழந்தைகளை பெற வேண்டி அவள் வெகு காலம் கடும் தவம் புரிந்தாள். ஒரு சமயம் சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி ஆகிய மூவரும் திரிமூர்த்திகளான தங்கள் கணவன்மார்களிடம் அவர்கள் உடலில் உடையதுவும் அணியாமல் அனசூயையிடம் சென்று அவளுடைய பதிவிரதா தர்மத்தை சோதிக்கும் விதத்தில் யாச்சகம் கேட்க வேண்டும் என்று வேண்டினர். பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மூவரும் அனசூயையின் தவம் மற்றும் விருப்பத்தை அறிந்து கொண்டனர். எனவே தங்கள் மனைவிமாரின் வேண்டுகோளுக்கு அவர்கள் இணங்கினர். ஏனெனில் அதனால் அனசூயையின் விருப்பத்தையும் பூர்த்தி செய்யலாம் என்பது அவர்களது கருத்தாக அமைந்தது. அவர்கள் சந்நியாசி வடிவில் அனசூயை முன் சென்று அவர்களது மனைவிமார்கள் கேட்டுக்கொண்டபடியே அவர்களுக்கு பிக்ஷை அளிக்கும்படி வேண்டினர். அனசூயை இக்கட்டான நிலைமைக்கு தள்ளப்பட்டாள். சந்நியாசிகளின் வேண்டுகோளை நிராகரிக்க அவளால் முடியவில்லை. அதே சமயத்தில் அவளது பதிவிரதா தர்மத்தையும் காப்பாற்றியாக வேண்டும். ஏனெனில் தனது கணவன் அல்லாத மற்ற ஆடவர் முன் நிர்வாணமாக தோன்றினால் அது அவளது பதிவிரதா தர்மத்தை மீறியதாகும். அவள் தன் கணவனை தியானித்து அவரது பாதங்களில் சரண் புகுந்து அவளது கணவனது பாதங்களை கழுவிய நீரில் சில துளிகளை அவர்கள் மீது தெளித்தாள். உடனேயே அவளது பதிவிரதா தர்மத்தின் மேன்மையினால் அந்த மும்மூர்த்திகளும் 3 பச்சிலம் பாலகர்களாக உருமாறினர். அதே சமயத்தில் அவளது ஸ்தனங்களில் பால் சுரந்தது. அவர்களை தன் குழந்தைகளாகவே பாவித்து அவள் நிர்வாண நிலையிலேயே அவற்றிற்கு பால் ஊட்டினாள். அவர்களை தொட்டிலில் இட்டு ஆட்டினாள். ஸ்நானம் செய்ய சென்றிருந்த தனது கணவனின் வரவை ஆவலுடன் அவள் எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். அத்ரி மகரிஷி வீட்டிற்கு திரும்பியதும் அவர் இல்லாத சமயத்தில் அங்கு நடந்தது அனைத்தையும் அவள் அவரிடம் கூறி அந்த 3 குழந்தைகளையும் அவர் பாதங்களில் வைத்து வணங்கினாள். ஆனால் இது அனைத்தும் அத்ரி மகரிஷிக்கு அவரது ஞான திருஷ்டியினால் தெரிந்திருந்தது. அவர் அந்த 3 குழந்தைகளையும் அன்புடன் அணைத்தார். உடனே அந்த 3 குழந்தைகளும் 2 கால்கள், 1 உடல், 3 தலைகள் மற்றும் 6 கைகளுடன் கூடிய உருவமாக மாறின. அனசூயையின் விருப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டி மும்மூர்த்திகளும் 3 குழந்தைகளாக அங்கு வந்தனர் என்று கூறி அத்ரி ரிஷி அனசூயையை ஆசிர்வதித்தார். இதற்கிடையில் நாரதர் சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி ஆகிய மூவரிடமும் சென்று அவர்களது கணவன்மார் அனசூயையின் பதிவிரதா சக்தியால் குழந்தைகளாக மாற்றப்பட்டு விட்டார்கள் என்றும் அவர்கள் மூவரும் அத்ரி மகரிஷியிடம் சென்று தங்கள் கணவன்மாரை பிக்ஷையாக தர வேண்டும் என்று வேண்டினால் ஒழிய அவர்களை திரும்ப பெற முடியாது என்றும் கூறினார். அதற்கேற்ப
அந்த 3 தேவியரும் சாதாரண பெண்களாக மாறி அத்ரியின் முன் சென்று கூப்பிய கரங்களுடன் தங்கள் கணவன்மாரை பிச்சையாக தர வேண்டும் என்று வேண்டினர். அத்ரி ரிஷி அவர்களை முறைப்படி கௌரவித்து கைகூப்பி வணங்கி அவருடையவும் அவரது மனைவியுடையவும் ஆசை நிறைவேற வேண்டும் என்று விண்ணப்பித்தார். பிறகு திரிமூர்த்திகளும் அவர்களது சுய உருவில் அவர் முன் தோன்றி, இந்த குழந்தை உங்களது விருப்பத்திற்கு ஏற்ப ஒரு பெரிய ரிஷியாக விளங்கும். உங்களது மனைவியின் விருப்பத்திற்கு ஏற்ப எங்களுக்கு இணையாக விளங்கும் இக்குழந்தை தத்தாத்ரேயன் என்று அழைக்கப்படட்டும் என்று கூறி மறைந்து போயினர். குழந்தை தத்தாத்ரேயன் விரைவில் வாலிபத்தை எய்தினான். மும்மூர்த்திகளின் சுடர் அவனிடம் இருந்ததாலும் உயர் ஞானம் அவனிடம் மிளிர்ந்ததாலும் எல்லா முனிவர்களும் துறவிகளும் அவனை வணங்கினர். அவனிடம் அடக்கமும் அமைதியும் பண்பும் காணப்பட்டன. எப்பொழுதும் உடையின்றி இருந்த ஒரு அவதூதராக அவர் திகழ்ந்தார். தமது அவதூத கீதையை சுப்பிரமணிய பெருமானுக்கு தத்தாத்ரேயர் புகட்டினார். இது வேதாந்த உண்மைகளையும் ஆத்மபோதம் பற்றிய அவரது அனுபவங்களையும் கொண்டு விளங்கும் ஓர் அரிய நூலாகும். ஒரு சமயம் அவர் கானகத்தில் சுற்றி கொண்டிருந்த பொழுது யதுமன்னனை சந்தித்தார். தத்தாத்ரேயர் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதைக் கண்ட மன்னன் அவரது மகிழ்ச்சியின் காரணத்தை கேட்டார். அவரது குரு யார் எனவும் வினவினார். ஆத்மாதான் எனது குரு, எனினும் நான் 24 பேரிடமிருந்து ஞானம் பெற்றேன். இவர்கள் மனிதர்கள் மட்டுமல்லாது பல்வேறு பொருள்களாகவும் விளங்குகின்றது. அவை அனைத்தும் எனது குருமாராவர் என்றார் தத்தாத்ரேயர். பின்னர் தத்தாத்ரேயர் தமது 24 குருமார் யார் யார் என்று சொல்லி அவர்களிடமிருந்து தான் எத்தகைய ஞானத்தை பெற்றார் என்பதை அழகுறக் கூறுகிறார். பூமி, தண்ணீர், காற்று, தீ, ஆகாயம், சந்திரன், புறா, மலைப்பாம்பு, கடல், விட்டில் பூச்சி, வண்டு, தேனீ, யானை, மான், மீன், நடனமாது பிங்களா, பருந்து, குழந்தை, பணிப்பெண், பாம்பு, அம்பு செய்வோன், சிலந்தி, குளவி, சூரியன் ஆகியவையே எனது 24 குருமார்களாகும். பொறுமையையும் பிறருக்கு நன்மை செய்வதையும் பூமியிலிருந்து கற்றேன். தூய்மையை நான் தண்ணீரிடமிருந்து கற்றேன். உலகில் பலருடன் நான் பழகினாலும் எவ்வாறு பற்றற்று இருக்க வேண்டும் என்பதை காற்றிடமிருந்து கற்றேன். ஆத்ம ஞானம் மற்றும் தவத்துடன் கூடிய ஒளியுடன் நான் எப்படி பிரகாசிக்க வேண்டும் என்பதை தீயிடமிருந்து கற்றேன். ஆத்மா எங்கும் நிறைந்தது, அதே வேளையில் எதனுடனும் தொடர்பு இல்லாதது என்பதை நான் ஆகாயத்திடமிருந்து கற்றேன். ஆத்மா எப்பொழுதும் பூரணமானது, மாற்றமில்லாதது, தவிர உபாதிகள்தான் அதன் மீது நிழல்களை ஏற்படுத்துகின்றன என்பதை சந்திரனிடமிருந்து நான் கற்றேன். பல குடங்களில் உள்ள தண்ணீரில் பிரதிபலிக்கும் சூரியன் பல்வேறு பிம்பங்களாக தெரிவது போல மனதின் துணையுடன் உடல்கள் மூலம் பிரதிபலிப்பதால் பிரம்மன் பலவாறாக தோன்றுகிறது. இதைத்தான் நான் சூரியனிடமிருந்து கற்றேன். தனது குஞ்சுகளுடன் கூடிய ஒரு புறா ஜோடியை பார்த்தேன். ஒரு வேடன் வலையை விரித்து குஞ்சுகளை பிடித்தான். தாய்ப்புறா தன் குஞ்சுகளை மிகவும் நேசித்தது. அதுவும் வலையில் விழுந்து பிடிபட்டது. இதிலிருந்து பாசமே பந்தத்திற்கு காரணம் என்பதை நான் கற்றுக்கொண்டேன். மலைப்பாம்பு தனது உணவிற்காக அலைவதில்லை. அது ஓரிடத்தில் இருந்து கொண்டு தனக்கு எது கிடைக்கிறதோ அதில் திருப்தி அடைகிறது. இதிலிருந்து உணவிற்காக நாம் பரபரக்க கூடாது, கிடைத்ததில் திருப்தி அடைய வேண்டும் என்பதை நான் கற்றுக்கொண்டேன். 100கணக்கான நதிகள் தன்னுள் பாய்ந்தாலும்
கடல் நிலை குலையாமல் இருக்கிறது. அதைப்போல பல்வேறு கஷ்டங்கள், தொல்லைகள் மற்றும் தூண்டுதல்களுக்கு இடையில் அறிஞன் நிலை குலையாமல் இருக்க வேண்டும் என்பதை கடலிடமிருந்து கற்றேன். இந்நிகழ்வின் தொடர்பை நாம் நாளையும் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு பயனடைந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.